கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து போன சில நாட்கள், ஃப்ரெண்ட்ஷிப் மயக்கத்துல கடந்து போன பல இரவுகள், பழி வாங்கணும்னு பகையோடு காத்துக்கிட்டு இருந்த பல வருடங்கள், காலத்தால் மறைக்க முடியாத கதை. பல வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்திருக்க. நீ வருவனை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்த. எனக்குள்ள என்னையே வேட்டையாடிட்டு இருந்த அந்த சங்கரோட கதை இன்னையோட முடிய போகுது, நிரந்தரம். சம்பவ இடத்துக்கு வந்த பின்னரே தகவல்கள் வெளியே வரும். மக்கள் பீதியில் உள்ளனர். முக்கிய செய்திகள். நேத்து ராத்திரி சர்ச் ரோடு முன்னாடி தான் கொலை நடந்திருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். சார், ஸ்பாட்ல இருந்து ஒரு ஃபாரின் துப்பாக்கி, அப்புறம் ஒரு லார்ஜோட சாவி கிடைச்சிருக்கு. Please move. Please. I'll talk to you later. தொழிலதிபரா இருந்த வெளிநாட்டுல வாழும் தமிழரான அரவிந்தன் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் பிரபலமான இடமான சர்ச் ரோட்ல. அவரோட காருக்கு பக்கத்துல துப்பாக்கியால சுற்ற நிலைமையில சடலமா மீட்கப்பட்டிருக்கு. இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் மேலும் விசாரணை பண்ணிக்கிறாங்க. இன்னும் பல திருப்பங்கள் இதுல கிடைக்கலான்னு பேசிக்கிறாங்க. मुंबई स्टेशन, कोयம்புத்தூர் ஜங்ஷன். அவர் எப்போ ரூம் எடுத்தாரு?
2 நாளைக்கு முன்னாடி தான் சார் ரூம் எடுத்தாரு. அவன் முகம் ஞாபகம் இருக்கா? இல்லை சார். சார் காலையிலேயே குடிச்சிருக்கான் சார். ஹாய் அமலா. ஹாய். குட் மார்னிங் அமலா. மார்னிங். அரவிந்த் கொலையோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி மற்ற சேனலுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரேட்டிங்கில் மற்ற சேனல்ஸை விட நாம முன்னாடி நிற்கிறது இந்த மாதிரி ஸ்டோரிஸை கவர் பண்ணுறதுனால தான். எஸ் சார். தமிழ்நாட்டை விட்டு போயிருந்தாலும் இப்போவும் நல்ல கான்டாக்ட்ல இருக்காரு. அது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக். சரி சரி. அண்ணா இவங்க அமலா, டிடிவியில் ரிப்போர்ட்டர். ஹலோ சார். ஆ இந்த அரவிந்தோட கொலைகேஸை பத்தி எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்டோரி பண்ணணும் சார். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஆ அமலா, ஆ ட்ரைனிங் டைமில் வழக்கமாக இதெல்லாம் தேவைப்படும். ஆரம்பத்தில் நானும் அப்படி தான். அது இருக்கட்டும், இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார்? கமின் சார். எஸ் கம் இன். சார், சைபர்ஸ்ல இருந்து அரவிந்துக்கு வந்த காலர் லிஸ்ட். சார், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறவங்க இப்போவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. தெரியும், அதனால தான் சார் நான் உங்களை தேடி வந்தேன். வித்தவுட்னு சொன்னால் சக்கரை நிறைய இருக்குடா. நான் பெங்காலியும் கற்றுக்கணும் போல இருக்கே. அரவிந்த் கொலை கேஸில் காசுக்கு கொலை பண்ணுறவங்க சம்மந்தப்படலைன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. கன்ஃபார்ம் தான். அரவிந்த் கொலை கேஸ்ல போலீஸ் 2 வாரமா விசாரிக்கிறாங்க. அப்புறம் அரவிந்துக்கு வந்த ஃபோன் காலை வச்சு தான் தீவிர விசாரணை நடந்துச்சு. அதை சொல்ல மறந்துட்டேன். வந்த தகவலின்படி இது தீவிரவாதி அரவிந்த் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவரை பற்றி விசாரித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்புறம் கால் லிஸ்ட்டும் இருக்கு. மக்கள் பதட்ட நிலைமையில் உள்ளனர். சார், கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அந்த அரவிந்துக்கு கடைசியா வந்த ஃபோன் கால் சங்கர்னு ஒரு ஆளோடது. இந்த சிம் கார்டு மும்பைல வாங்கப்பட்டது. நமக்கு லாட்ஜில் கிடைச்ச ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் ஃபார்ம்ல இதே பேரும் அட்ரஸும் தான் இருக்கு. ஸோ எதுக்கு இன்னும் காத்துட்டு இருக்கீங்க? Arrest him immediately. சார், there is a problem. What is the problem? Tell me. 1980 நடந்த ரெட்டை கொலை கேஸ்ல தமிழ்நாடு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க பிடிக்கப்படாத குற்றவாளி தான் இந்த சங்கர் என்ற ஆளு. Oh, I see. நிச்சயமா சங்கர் தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கான்னு எப்படி உறுதியா சொல்ற? அரவிந்த் கொல்லப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அகால மரணம் அடைஞ்ச அவரோட நண்பர்கள் ஞாபகமா ஒரு சமூக திருமணம் நடத்தணும்னு முடிவெடுத்தாரு. அந்த அரவிந்தனோட நண்பர்களை பல வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடினவர் தான் இந்த சங்கர்ன்ற குற்றவாளி. இவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. அது மட்டும் இல்ல, எஸ்டேட் ரெட்டை கொலை கேஸ்ல சங்கருக்கு எதிராக சாட்சி சொன்னதுல முக்கியமான ஆளு கொல்லப்பட்ட அரவிந்தன். போலீஸால அன்னையிலிருந்தே இந்த கேஸை தீர்க்க முடியல. தமிழ்நாட்டுக்காக அதுக்கு நானும் முயற்சி பண்ணேன். எ பிரில்லியன்ட் கிரிமினல். தலைமறைவாக இருந்த டைமில் சங்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தான். அதுக்கு பின்னாடி போலீஸும் நானும் நிறையா ஓடிட்டோம். கடைசியாக பாம்பேல யாரோ எங்கேயோ பார்த்ததா தகவல் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தவங்கள பற்றியும் சங்கரை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. அரவிந்தனுக்கு கடைசியா வந்த போனோட அட்ரஸ் மும்பைல இருக்கு. அங்க விசாரிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் கூடயோ தங்கி இருந்ததா தெரிய வந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. நான் அங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த சங்கரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆண்டுகிட்டு இருந்த அந்த கேம்பஸ்ல இருந்து. சிட் அப்ஸ் 25 டைம்ஸ். சென்ட் தாமஸ் காலேஜில் அந்த காலத்தில் ஸ்டூடெண்டாக இருந்தார். 1 வரதன், 2 3 எஸ் இங்கடா போடு. டேய் அங்க பாத்து போடு. கோ 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 ஃபார்வர்ட் மூவ் மூவ். ஏய்
கொல்லப்பட்ட அந்த அரவிந்தோட நண்பர்கள் தானே அந்த சங்கரும் அவரை கொலை பண்ண இன்னும் 2 பேரும். இவருக்கும் அந்த அரவிந்தனுக்கும் நடுவுல என்ன இருந்துச்சு? சங்கரும் அரவிந்தனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சங்கரை கொலை பண்ணதுல ஒருத்தர் சங்கரோட ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் என்னோட கிளாஸ்மேட். நான் காலேஜில் சேர்ந்ததே யூனிவர்சிட்டி டீமில் விளையாடுறதுக்கு தான். கேம்பஸ் செலெக்ஷன், செமஸ்டர் எக்ஸாம், இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாத அந்த பழைய கேம்பஸ் காலம். ஹிப்பியும் பெல்பாட்டம் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு சிகரெட்டோட புல்லட்ல வர்றது கெத்த பார்த்த 80s காலகட்டத்தில் சென்ட் தாமஸ் காலேஜில் என்னோட முதல் நாள். என்னை முதல்ல வரவேற்றது கொல்லப்பட்ட அந்த அரவிந்த் தான். அது இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிஏ தமிழ் கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் சொன்னா ஓகேவா? வா பேசிக்கிட்டே போலாம். உன்னோட பேர் என்ன? வருண். வருண், சூப்பர் பேரு. அப்ப நீ தமிழ படிக்க போற. தமிழ் படிக்க நல்ல ஒரு இடம் இருக்கு. எங்கன்னு தெரியுமா? தெரியாது. இதோ இங்க. நாலாவது ரூல்ஸ் என்னன்னு படி. ஜூனியர்ஸ் எல்லாரும் மீசை எடுத்துறணும். புரிஞ்சதில்ல? உன்கிட்ட தான் கேட்டேன், புரிஞ்சுதான்னு. எது மீசைய எடுக்கணுமா? சரி, சொன்ன மாதிரியே போய் செய். போய் மீசை எடுத்துட்டு வாடா. எடுக்கும்போது முழுசா எடுக்கணும். செக்கிங் இருக்கும். சரியா? வாங்க வாங்க வாங்க. உன் பேர் என்ன? ரமா. உன் பேரு? ராமா. உன் பேரு? காயத்ரி. டே 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 இங்க வா. பேர் சொல்றா. ஜேக்கப் ஸ்டீஃபன். ஜேக்கப் ஸ்டீஃபன், இப்படி வாப்பா. போ. என்னடா இது, பாடி பில்டரா? பரவாயில்லையே, மொத்தமா எடுத்துட்டியோ? இங்க வை. அழகாயிட்டான்ல, அங்க போய் நில்லு. ஜேக்கப் ஸ்டீஃபனுக்கு இப்ப நாம என்ன கொடுக்கலாம்? இது என்ன? பிளேடு. பிளேடு. இதை இப்படியே இதை நீ எடுக்கணும். எடு. அப்படி இல்ல, இவன் இத நாக்கால நக்கி எடுக்கணும். எடு, சீக்கிரமா எடு. எடுறா. என்னடா
என்னை மதிக்கலைன்னா எனக்கு பிடிக்காது. அப்புறம் என்னை எதிர்த்து போராடுறதுக்கான இடம் இது இல்லை. சங்கர் கோட்டை இது என்னுடைய கேம்பஸ். உன் பேர் நடி? மேரி. எஸ்டேட் கொலை கேஸ்ல போலீஸ்க்கு கொடுத்த சாட்சியில உங்க பேரு மேரின்னு இருக்கு. சார் ப்ரொஃபஷன், அதனால தான் ஆன் மரியான் மாத்திட்டேன். அரவிந்துக்கும் சங்கருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல, அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தினமும் இங்க சண்டை நடக்குமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம அதை கண்டுக்காம இருந்தாலே போதும். குட் மார்னிங் அனி செல்லம். மார்னிங். மேரி செல்லம் என்ன சொல்றா? அவளை விட்டு சங்கர். ஐயோடா, நான் சும்மா தான் கேட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அதெல்லாம் வேணாம், அவளை விட்டு. ஓகே சொன்னாட்டா. ஏண்டி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து விஸ்வநாதன் அங்கிளோட அப்பாவை தெரியுமா? தெரியும். ஏன் அப்பாவை பக்கம் வீட்டுக்கு வருவாரு. நீங்க இங்க படிக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே. சரி. அண்ணே கணக்குல எழுதிக்கண்ணே. உன் கணக்கை எழுதி எழுதி என் நோட்டே காலி ஆயிடுச்சுடா. என்ன ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். வர வர நீ உருண்டைய கொஞ்சம் அதிகமா தான் சாப்பிடுற. தானே இருக்கு. இல்லடா, நீயே எடுத்துக்க வேண்டியதுதானே ஒரு உருண்டை. என்ன நீ எதுக்குடா அவன் டீயை குடிக்கிற? அதுவா, அவன் முகத்துல இருக்க அந்த சோகத்தை பார்க்கதான். பாரு பாரு பாரு, யார் வராங்கன்னு பாரு. வாடி வாடி நடுக்கட்ட வசமா வந்து மாட்டுக்கிட்ட. எதை எப்போ பண்ணோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அவகிட்ட வம்புல தானே வச்சுக்க. எடு எடு, அன்பளிப்பு எடு. ஏண்டா நோட்டா வச்சிருக்க மாட்டேன் உன்கிட்ட? என்கிட்ட இல்லண்ணா. எது இல்லையா? நான் ஒண்ணு என் வீட்டுக்கு கொண்டு போக போறது இல்ல. பிரகாஷ் எல்லாமே உட்கார்ந்து உங்க தானே சுத்துறோம். நலன் கருதி உங்க நன்மைக்காக. துளசி அவ்வளவுதான். இன்னைக்கு எதுக்காக கலெக்ட் பண்றீங்க? இன்னைக்கு யூனியன் ஆசைப்படுது. நீ முதல்ல காசு எடு. ஏய், நீ இதெல்லாம் கொடுக்காதடி, அப்புறம் சில்க் படம் பார்க்க போயிருவானுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ராத்திரி கட்டிங் கேட்டு கிட்ட வாயிலே இட்டி உதைக்கிறேன். துளசி நில்லு, துளசி. நில்லுங்க நில்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல அன்பளிப்பை கொடுத்துட்டு கிளம்புங்க. எடு எடு எடு. ஏய் சீக்கிரம் எடு. அப்புறம் அன்பளிப்பு கொடுத்ததுனால ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன். நீ போட்டுக்கிட்டு இருக்கியே இந்த கலகலப்பான கொலுசு, அதை ஃபர்ஸ்ட் நைட்ல போட்டுக்காத. மற்றவங்களுக்கு தூக்கம் போயிடும். வரலாறுல நடந்திருக்கு. பொறுக்கி பையன். எவடி அப்படி சொன்னது? ஏய் தாசு, என்னடா பிரச்சனை? இல்ல மச்சான், வெள்ளையா இருக்காளுங்கன்ற திமிர்ல ஆடுறாளுங்க. ஐயோ தாசு, போட்டுண்டா விடு, சின்ன பொண்ணுங்க. அதெல்லாம் சரியா வராது. இப்பதானே வந்திருக்காளுங்க, அதுக்குள்ளே எவ்வளவு சீனா? அவங்களும் சீன் போடட்டும், அப்பதானே நல்லா இருக்கும். டேய் இங்க பாரு, இது என்னோட கௌரவ பிரச்சனைடா. நாம யாருன்னு காட்டியே ஆகணும். அவன் சொன்னதுல என்னடி தப்பு? இந்த மாதிரி கொலுச குழந்தைங்களும் அந்த காலத்துல இருக்கிற வேசிங்களும் தான் போடுவாங்க. நீ குழந்தை இல்ல, அப்ப வேற யாரு? நாளையில இருந்து இந்த கொலுசை இந்த கேம்பஸ்ல பார்க்க கூடாது. போ. உன் ரூல்ஸ் எல்லாத்தையும் வேற ஆளுகிட்ட வெச்சுக்கோ. நீ யாருடி? வாடி போடின்னு சொன்னா வாய் உடைச்சிருவேன். டேய் வேண்டாம். உன்னை சொல்றல வேண்டாம்டா. டேய் வேண்டாம். உன்னை நான் அடிக்க மாட்டேன். பொண்ணா போயிட்டல. நான் சங்கர் டி. மத்தது இந்த கேம்பஸ் சொல்லும். அவன் அப்படிதான், அவனுக்கு உடனே கோவம் வந்துடும். நீங்க போங்க. அக்கா, என்ன பஜ்ஜியா? இல்ல போண்டா. நல்ல நெய்ல போட்டு பொரிக்கிறீங்க போல இருக்கு.
அப்பப்பவாச்சும் கிளாஸுக்கு போங்க. போன வாரம் தான் போனேன் மேடம். அந்த உமாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணமா? மச்சான் பிரகாஷ், பொண்ணுங்களுக்கெல்லாம் 20 வயசுலயே எப்படி பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு படிச்சு முடிக்கணும், வேலை கிடைக்கணும், 30 வயசு ஆயிடணும். அது போதாதுன்னு இந்த ஜாதகம் வேற ஒத்து போகணும். அது வரைக்கும் ஏண்டா தம்பிங்களா, இந்த கல்யாணம்னு சொல்றது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கக்கூஸ் மாதிரி. கியூல நிக்கும் போது எப்படா உள்ள போவோன்னு அவசரப்படுவோம். உள்ள போனதுக்கு அப்புறம் ஐயோ உயிர் பொழைச்சா போதுன்னு ஆயிடும். கொஞ்சோண்டு பிரசாதத்துக்காக யாராவது கோயில் கட்டுவாங்களா பசங்களா? வர 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 ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். சரி சரி அங்க பாரு. ஏய் அம்புலி, உன் ஃப்ராக் செமையா இருக்கே. ஃப்ராக் ஆமாண்டா, கால்ல இருக்கிற செருப்பு அதை விட அழகா இருக்கு. ஏய் சிரிக்காத பல்ல உடைச்சிரும். நீ கவலைப்படாதடா. எல்லா பொண்ணுங்களும் நம்மள மாதிரி பசங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வராங்க. அப்புறம் இவங்க போட்டுக்கிட்டு வந்து போடுற சீனு அவங்க கூடவே பிறந்தது. நீ கடைசியா ஒன்று சொன்னியே, அது அவளுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீ வேணா பாரு, அங்க போனதுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா திரும்பி பாப்பா. அப்படி பார்த்தானா அவ உனக்கு கரெக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். பொண்ணுங்களோட சைக்காலஜி இப்படி மிக்சியில அரைச்சு குடிச்சிருக்கியா மச்சான்? நீ பெரிய ஆளு ஒத்துக்கிறடா. இந்த எஸ்டேட் கொலைக்கு அப்புறம் சங்கரை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? அன்னைக்கு நான் சாட்சி சொன்னதுனால எனக்கு எதிராக மர்டர் அட்டம் நடந்துச்சு. அதை எதிர்த்து நான் லோக்கல் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த சங்கர்ன்றவர் எப்படிப்பட்டவர்? யாராலையும் உடனே சங்கரை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். காலேஜுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்தி இருக்கு. அவ்வளோ இதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் முதற்கொண்டு இவனுக்கு தொடர்பு இருந்துச்சு. அப்ப அரவிந்தனும் சங்கரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அரவிந்தோட அப்பா போலீஸ் எஸ்பி. அதுதான் அவங்க பலமே. இவனுங்க எங்க போனாலும் பிரச்சனை தான். அவருக்கு எப்பவும் இவனுங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் பெரிய வேலையா இருந்துச்சு. இப்ப சொன்ன எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இவனுங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை இட்லின்னு சொன்னா பக்கத்துல இருக்க சட்னி கூட நம்பாதுடா. போட்டு பிதுக்கி வச்சிருக்க. ஆனா ஸ்பெஷலா ஒரு டீ. பாலே ஊத்தாம கொடுத்துறவா? பொண்ணு பார்த்தோன்னா ஸ்பெஷலா வேணுமா? சாப்பிடணும். இது நல்லா இருக்கும் சாப்பிட. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா? இவர் வாங்கிக்கிறியா? சாப்பிட்டு பாரு நீயும். துளசி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அவசரப்படாத சங்கர், யோசிக்கிறாரு. அவன் உன்கிட்ட என்ன சொன்னா? ஏய் ஒன்னும் இல்ல. சங்கர் அதிர்ஷ்டக்காரன்டா மச்சான். இது இப்படியே போச்சுன்னு வையன், ஓ ஆளையும் அவன் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அப்ப எல்லாரும் பொறணி பேசுறதுக்கு இன்னொரு கதையும் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் கடைசி நாள். உன்னை நான் பார்த்ததும் உன்னை நான் நினைத்ததும் உன்னை காண. வாவ், அற்புதம். படமும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் பிரபா நரேந்திரன். நான் அன்னைக்கே சொன்னலடா அந்த பையன் பெரிய ஆள் ஆவான்னு. ஒரு ஆக்ஷன் படம் கிடைச்சா போதும், சூப்பர் ஸ்டார் ஆயிடுவான். டே வெங்கடேஷ், ஃபாரின்ல இருந்து உங்க மாமா வாங்கிட்டு வந்த சரக்கு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துரு, மறந்துடாத என்ன? டேய் என்னடா இது, சிலுக்குக்கு டூப்பா ஒன்று நடிக்க அனுப்பலாம் போல இருக்கே. வெங்கடேஷ் நல்ல பையன். அவனுக்கு ஒரு பாட்டில் கிடைச்ச உடனே அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டான். அதுதான் மச்சான் பாசம். டேய் தேவா, இப்படி குடிச்சா செத்துருவ. அவன் சாவறத பத்திலாம் பிரச்சனை இல்லை, சரக்கு தீந்துரும். நம்மளும் குடிக்கணும்லடா. உனக்கு என்னடா பிரச்சனை? உன்ட்ட தான்டா கேக்குறோம். ஒருத்தன் சரக்கு எடுத்து கடகடான்னு குடிக்கும் போதே தெரிய வேண்டாமா? பிரச்சனை பொண்ணுதான். எது? எந்த பொண்ணு? காதலா? மண்ணாங்கட்டி. மச்சான், உனக்கு நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த பொண்ணுங்களுக்கு 100 கண்ணு.
1 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்தில் எவன் அவளை பார்த்தாலும் அவளுக்கு அது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளுங்க பின்னாடி ரொம்ப நாளைக்கு சுத்த விடுவாளுங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு ஒத்துப்பாளுங்க. அதுக்கப்புறம் அதை புனித காதலாக்கிடுவாளுங்க. அப்படியே அந்த காதலை வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பரதேசி நாய் பணக்கார முட்டா பையனை கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடிடுவா. நம்ம இப்படி அதான் மச்சான் பொண்ணுங்க. நீ சொல்றதா மச்சான் கரெக்ட். நான் சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? டேய் ஒன்னா அவ லவ் பண்ணணும் அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு வழி இருக்கு. சின்னதா ஒரு வேலையை பார்க்கணும். அது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே. டேய் பொறுக்கி நாயே. என்ன இன்னைக்கு விட மாட்டேன்டா. யாரா அவன்? இவனுக்கு என்னாச்சு? என்ன மச்சான் என்ன பிரச்சனை? என் ஆளை நீ கரெக்ட் பண்ணிட்ட அப்படிதானே? நீ அப்ப துளசி எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டியா? சும்மா ஒரு தமாஷுக்காக. கூட இருக்கிற ஃப்ரெண்டோட லவர் கரெக்ட் பண்றது அவனுக்கு தமாஷா? சும்மா விட மாட்டேன்டா. தாசனே என்ன பிரச்சனை? உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஒரு பாட்டில் கொடுத்தா உனக்கு எல்லாம் சொல்லணுமா? போடாங்க பிச்சிருவான் பிச்சு. சங்கர் அவனோட ஃப்ரெண்டையும் லவ்வரையும் கொலை செய்ய என்ன காரணம்? அகிலன் சார், நான் சொன்னல யூனிவர்சிட்டி டீம்ல இருந்ததுனால நிறைய வாட்டி நான் காலேஜை மிஸ் பண்ணேன். அந்த டைம்ல நடந்த பல விஷயங்கள் எனக்கு சுத்தமா தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு டீமோட கோச்சா இருந்தப்போ என்னோட கிளாஸ்மேட் ரமாவோட பையன் டீம்ல இருந்தான். நம்பர் தரேன். நீங்க சொல்ற சங்கர், அரவிந்த் எல்லாரும் என்னோட சீனியர்ஸா இருந்தாங்க. நீ படிச்சிட்டியா? ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. நான் ஒன்றும் படிக்கல. அது சரி, என் மண்டைக்கு ஒன்றும் ஏற மாட்டேங்குது. நீ படிச்சிருக்க. கொஞ்ச நெல்லு. காயத்ரி பிஏ தமிழ். இந்தா. ஐயோ பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கால்ல கொலுசுங்க போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. அது ஃபர்ஸ்ட் இயர்ல ராகிங் பண்ணும்போது சொன்னது. பெருசா எடுத்துக்க வேண்டாம். சீனியர் சொல்றத கேட்கணும்னு தானே ஆர்டர். அப்படின்னா நாளையில இருந்து காயத்ரி கொலுசு போட்டுட்டு தான் வரணும். நானும் சீனியர் தானே, புரிஞ்சதில்ல. இப்ப கிளம்புங்க. நாளைக்கு வரும்போது காயத்ரி நீ கொலுசு போட்டு தான் வரணும். இது அதுதான். எது? லவ். வேற என்னது லவ்வா? சிகரெட்டே இருந்தாலும் பீடி அடிக்கிற மாதிரி வர. ஆமா மச்சான். மச்சான் தங்கம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம். அக்கா அக்கா என்ன நம்ம சினிமாக்கு போலாமா? சினிமாக்கா? இப்ப எதுக்குடா தம்பி? இங்க நீங்க வேலை செஞ்சா மட்டும் போதுமா? வாழ்க்கையில கொஞ்சம் ஜாலியா இருக்க வேண்டாமா? சினிமாக்கு போனா ஜாலியா இருக்கலாமா? பின்ன இப்ப உன்னோட வீட்ல யார் யார் இருப்பாங்க? எதுக்கு சொல்லு, யார் யார் இருப்பாங்க? வீட்ல இப்ப அம்மா இருப்பாங்க. சினிமாவுக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போடா. சினிமாக்கு போறோம். சினிமாக்கு கேவலமா திட்டாடா. நீ எடுத்துட்டு போற புக்கை நீ படிப்பியா? எங்க படிக்கதான் நேரமே இல்லையே. வணக்கம். வணக்கம் சார். ரெஜி சாம்ராஜ்யம் உள்ளதானா? நான் பார்த்தேன். அம்புலி டேய் வாடா. நில்லு நில்லு நில்லு. லைப்ரரி தான் வந்தீங்களா? ஆமா சார். அது இந்த பொம்மனோட நாவல் இருக்கா? செட்டக்காரி, தம்புராட்டி, குறும்பட்டவள், அப்புறம் உங்க அப்பா. சின்ன வீடு. ஓ, அப்ப அறிவு இருக்கு. அங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். வாடா. வந்துட்டானுங்க உயிரை வாங்க காம பிசாசுங்க. டேய் இங்க இங்க. இந்த பொம்மனோட நாவலை படிச்சோன்னா நைட்டு நல்லா தூங்கலாம். அந்த தேவா எப்பவும் உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன தேவன்? நீ வா காட்டுறேன். அங்க பாரு. நல்ல வேலை நம்மள பார்க்கல. வா தேவா, 3-4 வருஷமா இங்கே தான் படிக்கிறோம். இங்க இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஓ, தெரிஞ்சிருந்தா படிச்சு கிழிச்சிட்டு இருப்பேன். அது இல்ல மச்சான், அந்த ஷாலினி எங்க கூட்டிட்டு வந்திருப்பேன். இங்கன்னா வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும், சினிமாக்கு போற செலவும் மிச்சம்டா. இவ்வளவு நாள் வேஸ்டா போச்சு. ஐயோ பாத்துட்டோம். ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். என்னதான் வேணும்? அது குமாரதாசனோட நளினி. உனக்கு என்ன? இந்த வேலாயுத விலாசினி. வேலாயுதனோட விலாசினியா? நம்ம காலேஜ்ல இருக்க வேலாயுதன் சாரோட பொண்ணு விலாசினி. கிடைக்குமா? கிடைக்குமாவா?
அது தேவன் அங்க இருக்கானான்னு பாரு. யாரு? உன் லவ்வரா? இங்க பாரு, உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு. உனக்கே இங்க வந்தா மட்டும் தேவன் இருக்கானான்னு பார்க்க தோணுது? அட, பொண்ணுங்க எல்லாமே அப்படிதானே இருப்பாங்க. பார்க்க அழகா இருக்கிற பையன் பின்னாடி வந்தா வேற என்ன பண்ணுவாங்க? எத்தனை மணிக்குடா கிளாஸ்? யாருக்கு தெரியும்? அங்க நம்ம காலேஜ் காமதேவனும் அரவிந்த் மட்டும் தான் இருக்காங்க. அப்படியா? ஐயோ, அந்த தேவன் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். என்ன டெஸ்ட்? நீ அவனை தேடுறியான்னு தெரிஞ்சுக்கதான். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருவான். ஐயோ கடவுளே, அவன் வரானே. இப்போ அந்த புல்லட்டு கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கும். அங்க நின்று முடிய சரி பண்ணிக்கிட்டு உதட்டுல ஒரு சின்ன சிரிப்போட மெதுவா இங்க நடந்து வருவான். நடந்து வந்து அப்புறம் என்ன, காயத்ரி கிட்ட சொல்லுவான். காயத்ரி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு. இத பத்தி ஆட்டோ பாம் எப்படி தயாரிக்கலான்னு. சும்மா இருடி, அத அந்த தேவனே வந்து உன்கிட்ட சொல்லுவான். காயத்ரி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நான் இந்த காலேஜ்க்கு வர்றது படிக்கிறதுக்கு மட்டும்தான். மறுபடியும் எனக்கு தொல்லை கொடுத்தா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லவும் விரும்பல, கேட்கவும் விரும்பல. வா போலாம். அண்ணா இது நல்லா இருக்குமா? அதுவா, சாப்பிட்டு பாரு தெரியும். சசியண்ணா, எனக்கு பூரியும் கிழங்கும். நீ அங்க போய் உட்காரு. காசு வச்சிருக்கானா இல்லையான்னு தெரியலையே. சசி, என்ன சாப்பிட என்ன இருக்கு? என்ன இருக்கா? அப்பம் இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு. 2 வாரத்து பழசு தானே. அட கடவுளே, லைப்ரரி சார் எங்க போனீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஊருக்கு போயிருந்தேன். என்ன எதனா விசேஷமா? ஆமா, பெரிய விசேஷம் இருந்துச்சு. அப்பா மொட்டை மாடியில இருந்து விழுந்துட்டாரு. ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? எப்படி இருப்பாரு? மேல போனதுல குழிக்குள்ள போயிட்டாரு. ஐயோ, கேட்கவே கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? அவருக்கே 90 வயசு ஆயிடுச்சு. சாக கூடாதா? அது சரி. ஆனா இது வேகலண்ணா. தம்பி, வேகலன்னு மட்டும் சொல்லாத. ஒரு வாரமா அது அந்த எண்ணெயில தான் இருக்கு. அப்புறம் வேகலன்னு சொல்ற. வேகவே இல்ல சார். உனக்கு அப்பமும் கிழங்கும் தானே. நீ அந்த படம் பாத்தியா? நான் அதை அன்னைக்கு பார்த்துட்டேன். ஆமாமா, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்கல்ல? ஆமா, நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன். சூப்பர். அப்புறம் அதுல இருக்கிற பாட்டு கூட சூப்பரா இருந்துச்சு. காயத்ரி, ஒரு நிமிஷம். லதா மேம் உன்னை அவசரமா பார்க்கணும்னாங்க. மேடம் எங்க? லைப்ரரியில. அப்படியா? சரி சரி, நீங்க போங்க, நான் மேடம் பார்த்துட்டு வரேன். லதா மேடம். லதா மேம். லதா மேம். லதா மேம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஹே லதா மேம் கூட ரிசல்ட் வந்தப்போ பாத்துக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன். அது என்னன்னு தெரியும்? உங்களை தேடி தானே காயத்ரி லைப்ரரி போனா. நான் லைப்ரரியில இருக்கேன்னு யார் சொன்னது? அரவிந்த் தான். நான் இவன் கூட பேசிட்டு இருக்கிறத அரவிந்த் பார்த்துட்டு போனானே. அதானே. உன்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், இவ வழியில குறுக்க வராதுன்னு. வா காயத்ரி. இப்ப நீ இவளை கூட்டிட்டு போ. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சங்கர் ஆசைப்பட்டா அதை அடைவான். எவ்வளவு செலவானாலும் அது உனக்கு தெரியும். வேண்டாம்.
அவ எனக்கு சொந்தமானவ. மத்தவங்கள பாக்குற மாதிரி அவளை பார்த்தேன்னு வை, நடக்கிறதுக்கு கால் இருக்காதுடா. காயத்ரி என்னாச்சு? அப்புறம் பாத்துக்கிறேன்டா. எங்க இருந்தா வந்த ஒருத்திக்காக இப்ப எதுக்குடா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? அறிவு இருக்கா? என்ன விடு, விடுடா. அடடா போய் அடி. என்னடா பாக்குறீங்க நாய்ங்களா? போங்கடா உள்ள. டேய் வாங்கயா, இவங்க எப்ப பாரு சண்டை போட்டே இருப்பானுங்க. காயத்ரி ஒண்ணும் யாரோ ஒருத்தி கிடையாதுடா. அப்படி யாரா அவ உனக்கு? உன் ஃப்ரெண்ட் அடிக்கிற அளவுக்கு அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்னடா இருக்கு? வாடா. இனிமேல் யாராச்சும் கேட்டா தைரியமா சொல்லு, காயத்ரி உன்னோட ஆளுன்னு. ஷங்கர் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணுறது லதா மேடமாக தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள மச்சான் சங்கர், நிறுத்து சங்கர். என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? யாராச்சும் சொல்லுங்க. வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? நான் சொல்றேன் ஃபாதர். யூ கம் டு மை ஆபீஸ். என்ன எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. சரி சரி ஏய் போப்பா கிளம்பு எல்லாம் கிளாஸுக்கு போ. போப்பா கூடாது, கிளம்பி போய்கிட்டே இரு. என்ன இந்த காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்புறது தான் உன்னுடைய பிளான்னா? அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னையும் நீ பார்க்க வேண்டியிருக்கும் தனியா. ஏய் இச்ச மாதிரி வந்துருவாடா, சீக்கிரம் வாடா. ஏய் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடா, வாடா. மூக்குத்தி முத்தலகு 3ஆம் பிற பொட்டலகு. ஷாலினி மச்சான், நீ கிளம்பு. சினிமாக்கு போலாமா? அது என்னால வர முடியாது. வளையல் புதுசா இருக்கு. ஏய் இந்த புக்கு கூட நல்லா தான் இருக்கு. இல்ல என்ன டெக்ஸ்ட் வா. அறிவு கெட்டவனே. இப்படி ஒரு வாய்ப்பை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான் சங்கர். கொஞ்சம் வழி விடுங்க. ஹே என்னாச்சு? வாமா அழாத. அது சங்கர் பாசமா தான் பிடிச்சான், ஆனா இடம் மாறி போச்சு. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரி ரமா, நீ அந்த நோட் எடுத்து போடலாம். நம்ம அந்த காரணத்தினால சங்கருக்கு காயத்ரி மேலே ஒரு கோபம் இருந்துச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் காயத்ரியும் தேவாவும் லவ் பண்ணுறது காயத்ரி வீட்டில் தெரிஞ்சு போச்சு.
அவங்க காயத்ரிக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி காயத்ரி வீட்டிலேருந்து அவளை கூட்டிகிட்டு வர தேவாவுக்கு சங்கர் உதவி பண்ணான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு ராத்திரியே சங்கர் காயத்ரியை கெடுக்க பார்த்தான். அதை தடுக்க போன தேவாவை கொன்னதுக்கப்புறம் காயத்ரியை கெடுத்து கொலை பண்ணிட்டு சங்கர் தலைமறைவாயிட்டான். இது நடந்ததுக்கப்புறம்தான் பாமாவும் அரவிந்தும் விரும்பினதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிய வந்தது. அண்ணே டீ எப்படி இருக்கா? லைட்டர் குடுறா. நான் உன்னை பிடிச்சா திருந்திருவா போற, அதையே பிடிச்சி சேர்த்துப்பா. வா. ஹலோ சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை பார்க்க முடியுமா? யா, பார்க்கலாம். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? சார், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு சாத்தி சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன். சங்கர் இப்போ எங்க இருக்கான்னு ஒருவேளை பிரகாஷுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. எப்படி? அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க சார். ஃபாரன்சிக் டீமும் டாக் ஸ்குவாடும் இப்போ வந்துருவாங்க. மிஸ்டர் பிரகாஷ், சங்கரை பத்தி நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே சரிதான், முழுக்க உண்மைதான். இப்பயாவது கிளாஸுக்கு போடா.
சரி எங்கள் அண்ணா என்னடா நீங்க ஜென்மம் சொன்னதை இவன்? கேட்கிறேன். இல்ல? பிரகாஷ் நீ இங்க இரு. சரியா நான் இப்போ வந்துடுறேன். பாமா தெரியுமா நம்ம சங்கரோட புது லவ்வரு. அவன் மேரியை கரெக்ட் பண்ணிட்டானா? மேரி இல்ல துளசி. தேவையில்லாம பேசாத. என்கிட்ட எதுக்கு கோவப்படுற? அவங்க கூட தானே சுத்துற, போய் கேளு. வெங்கடேஷ் நல்ல பையன்டா. அவனுக்கு ஒரு பாட்டில் கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டான். அதுதான் மச்சான் பாசம். ஏய் பொறுக்கி நாயே, என்ன உன்னை இன்னைக்கு எனக்கு என்னாச்சு? என்ன மச்சான், என்ன பிரச்சனை? நீ ஆளை கரெக்ட் பண்ணிட்ட அப்படிதானே? அப்படின்னா துளசி எஸ்டேட் கூட்டிட்டு போயிட்டியா? சும்மா ஒரு தமாஷுக்கு மச்சான். கூட இருக்கிற ஃப்ரெண்டோட ஆளை கரெக்ட் பண்றது அவனுக்கு தமாஷா. என்னடா சொல்றது கேளு. என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு பாட்டில் கொடுத்தா உனக்கு எல்லாம் சொல்லணுமா? உள்ள போடா. வந்துட்டேன் கேட்கறதுக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவனை பத்தி உனக்கு தெரியாதா? இவ்வளவு நாளா என் கூட இருந்து என்னவே ஏமாத்துறியா? அவளை சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. டேய், நாளைக்கு சூரியன் உதிக்கிறத நீ பார்க்க மாட்டாடா. ஏய் இங்க பாரு மச்சான், நீ வேணா ஒரு 2 பெக்கு போடு. ஏய் உட்காந்து 2 பெக்க போடுறான். நான் தான் சொல்றேன்ல, வா. சூரிய உதயத்தை பார்க்க மாட்டேன்னு எவனோ சொன்னான். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சி படுத்துருக்கானே. எந்திரா. என்னது? வேட்டி குர்ரா. ஐயோ பிரகாஷ், இப்பயாவது என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கடா. மச்சான் மச்சான் சாரி, நீ ஃப்ரீயா விடுறா. அவ ஆளு. அது சரி. நான் கூப்பிட்டா வருவாளா? அது படிச்சுட்டே வந்திருக்கலாம். ஆமாமா, அதெல்லாம் எவன் படிப்பான்? அதான்டா அப்படியே அடுத்து. இங்கேயோ 2-3 பேர் இருக்கோம். இங்கேயும் குட் மார்னிங் சொல்லலாம். பாமா நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. நான் நேத்து அங்கிளை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஒன்னு அங்க பார்க்கலையே. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஓ, எக்ஸாம் நல்லா எழுதணும்னு வேண்டிக்கிட்டியா? சொன்ன மாதிரி இன்னைக்கு எக்ஸாம் இல்ல. என்ன எக்ஸாம்? எக்ஸாம் ஈஸ்வரா, மாரியம்மா, நல்ல பழக்கங்களை கத்திட்டியா? வெரி குட். அது தூங்குறதுக்கு முன்னாடியே சாமியை நல்லா வேண்டிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க சார். ஏய் சைலன்ஸ். சிட். எக்ஸாம் ஹால்ல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு. இதா. அடக்கடவுளே, வெறும் கேள்வி மட்டும்தான் இருக்கு. ரொம்ப நன்றி. எதுக்குடா கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி வச்சிருக்க? கொஸ்டின் பேப்பரை நீ வீட்டுக்கே எடுத்துட்டு போலாமே. சைலன்ஸ். டைம் ஆகிறதுக்குள்ள ஆன்சர் எழுது. ஆசார வழிய பாரு. ஏய் ஏய் ஏய், தரக்கூடாது தரக்கூடாது. டோன்ட் டச். ஆஹா, என்கிட்டயே வா. அது வந்து அது மேரி உன்கிட்ட நைட்டு வீட்டுக்கு வர சொன்னா. நாம இங்க வெளியே கொசுக்கடியில இருக்கோம், அவன் மட்டும் உள்ள அங்க ஜாலியா இருக்கான்ல. ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. டேய், ஒரு பையன் ஒரு பொண்ணோட தனியா இருக்கும்போது ஒளிஞ்சிருந்து பாக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சிப்படியும் நியாயப்படியும் ரொம்ப பெரிய தப்பு. அப்ப நீ இங்கே இரு, நான் போய் போயிட்டு பார்த்து வாப்பா. சூரிய கூட கேப் இல்லாம கிடைக்குதுங்களே. மேரி, என்னுடைய தங்கம் இல்ல, சங்கர், என்னுடைய புஜ்ஜு இல்ல. இல்ல. அட. விடுடா. விடு, நான் சொல்றது மேரி நில்லு. கேளு. மேரி நில்லு. மேரி, என்ன மேரி? மேரி. ஐயோ அம்மா. என்ன பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் வேண்டாம். ஐயோ, அப்ப நாங்க பார்க்க வந்தது. அப்புறம் எதுக்குடா வந்த? அவங்க முன்னாடி என்னுடைய மானம் போகாம இருக்க.
நீ வேஸ்ட். டேய் வர குர்ரா மச்சான் டயர்டா இருக்கு மச்சான். அப்புறம் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால மேரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா. ஆனா அவ ஓகே தான். இவ உனக்கு எத்தனாவது பொண்ணுன்னு சொன்ன? 32 33. எண்ணிக்கையில என்ன இருக்கு மச்சான்? அதை விட. என்னடா மச்சான் இப்படி இருக்கியாடா? ஆமா அப்படித்தான் சார். அழகா இருக்கிற பொண்ணுங்களை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சும்மா பொய் சொல்லுவான். எல்லாரும் அவனை பத்தி தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த சங்கரை பத்தி. இப்ப சொன்ன பொண்ணுங்களுக்கும் சங்கருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? இல்ல, சம்பந்தம் இருந்துச்சு. ஒரு ஆள் கூட. லவ்வா? உண்மையாவா? நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். கேட்கும் போது சுகமா இருக்கிற பொய்கள். அதுல சில பேர் என்ன லவ் பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாரும் லவ் பண்ணது என்னோட பணத்தை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் காதலுடைய மதிப்பு என்னன்னு. பாமா, சங்கர் தலைமறைவானதுக்கு அப்புறம் நீங்க அவரை எப்போது சந்திச்சிங்களா? ஒரு தடவை. அவன் தலைமறைவானதுக்கு அப்புறம் அவன் சொத்தை எல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுச்சுல்ல, அப்போ அவன் என்கிட்ட நிறைய பணம் கேட்டான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு உதவி பண்ற மனநிலையில நான் இல்லை. அன்னைக்கு அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலைமையில இல்லைன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு மிஸ்டர் பிரகாஷ். இன்னைக்கு இருந்தா பண்ணிருப்பீங்களோ? அப்படி சொல்ல வரல சார். Well, see you again. See. எஸ்டேட் ரெட்டைக்குள்ள கேஸ்ல சங்கருக்கு எதிராக சாட்சி சொன்ன 3 பேர்ல 2 பேரை கொண்டுட்டாங்க. அடுத்த டார்கெட் ஜேக்கப் ஸ்டீஃபனா இருக்கு. சங்கருக்கு எதிராக சாட்சி சொன்ன 3வது ஆள். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு 3வது ஒரு ஆளை சந்திக்கணும். அந்த அரவிந்தோட வைஃப் பாமா. அசோக் சந்திரன், ஏசிபி. அரவிந்தோட மர்டர் கேஸ். நானும் அரவிந்த் குமாரும் பிரிஞ்சு 20 வருஷம் ஆகுது. அவரை பத்தி இப்ப எதுவும் எனக்கு தெரியாது. என்ன இதுக்குள்ள நீங்க? நான் வந்தது அரவிந்த பத்தி விசாரிக்கிறதுக்காக இல்ல, சங்கரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க. ஐ மீன் சங்கருக்கும் உங்களுக்கும் இருந்த உறவை பத்தி. சொல்றேன். படிக்கும்போது சங்கர் காலேஜ்ல என்னோட சீனியர். ராகிங்ன்ற பேர்ல 2-3 தடவை சந்திச்சிருக்கோம். மத்தபடி தெரியாது. Do you mind? It's okay. Thanks. சங்கர் செயின் ஸ்மோக்கரா இருந்தாருல? ஆமா. சாரி, குடிக்கிறதுக்கு ஏதாவது? நோ தேங்க்ஸ், மேபி நெக்ஸ்ட் டைம்.
Okay, thanks for that. Day after tomorrow. Okay, fine. நான் சங்கர்டா. இது என்னுடைய கேம்பஸ். ஆஃபீஸர், இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் எனக்கு இந்த ஃபோர்ஸ்லாம் தேவையில்ல. ஐ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஓகே. ஜேக்கப் சாருக்கு நம்ம ஃபோர்ஸ் அவருக்கு தேவையில்லையாமா? நீங்க சொல்லியே அவர் கேட்கலையா சார்? ஆனா நீங்க அவன் பின்னாடி இருக்கணும் சார். இந்தாங்க, இது அம்மா எழுதின டைரிங்க. நீங்க கேக்குற சங்கரை பத்தி இதுல இருக்கான்னு பாருங்க. ஒரு வேளை எழுதி இருக்கலாம். சங்கரண்ணா. லதா மேம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சங்கருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவனை பற்றி காலேஜில் யாரும் அவ்வளோ நல்ல விதமாக சொல்லலை. நீங்கள் எதுக்காக அவன் கூட வண்டியில் போயிட்டு வரீங்க? தேவையில்லாமல் மற்றவங்களாம் அது இதுன்னு பேசுவாங்க. மேடம், என்ன அங்க சங்கர் உங்க பேரை சொல்லி ஜாக்கப்போட சண்டை போட்டுட்டு இருக்கான். சங்கர், நிறுத்து சங்கர். இங்க என்ன நடக்குது? வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? நான் சொல்றேன் ஃபாதர். யூ கம் டு மை ஆபீஸ். பாமா. என்ன மேடம்? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாமா. நீ போ, நான் வந்துடுறேன். சரி மேடம், சங்கரை காப்பாத்துறத பத்தி நான் தயவு செஞ்சு அதை பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க. நான் அதை பண்ண மாட்டேன். அந்த பொறுக்கியை ஏன் காப்பாத்துறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு சங்கர் யாரு? உங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட இந்த கேள்வியை 100 பேர் கேட்டுட்டாங்க. எங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு. இது வரைக்கும் அதுக்கான பதில நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொறுக்கி பொண்ணுங்களை மடக்கி அவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றவன், சுயநலத்துக்காக கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு கூட துரோகம் பண்ண தயங்காதவன். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கர். ஆனா உண்மை அது இல்ல. அந்த பொறுக்கிக்குள்ள வேற ஒரு சங்கர் இருக்கான். பாசமா அன்பா இருக்கிறவங்களுக்காக, நண்பர்களா இருக்கிறவங்களுக்காக எதையும் செய்ய தயங்காத ஒரு சங்கர். இங்க தானே? தாசு. சங்கர், எங்க அம்மா. அம்மாக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. லலிதா கூட வந்தவங்க யாரு? இதெல்லாம் வெளியில வாங்க வேண்டிய மருந்து, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. கவுண்டர்ல கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டீங்களா? இல்ல, ஏதோ. தேவா, சீக்கிரம் போ. நீ இதெல்லாம் கட்டிட்டு வா. இது பத்துமா? போடா, பாத்துக்கலாம். தேவா. தாஸ் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய், இதை விற்கிறியோ அடகு விற்கிறியோ என்ன வேணா பண்ணு. அப்புறம் எல்லா பணத்தையும் கொடுத்துரு. சொல்றதை கேளு தேவா. நீ போ போ சீக்கிரம்.
இப்படி இருக்க தங்கச்சிங்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது நீதான். நீ நீ வாடங்க. ஏய் வந்துட்டியா? நான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன். தாஸ், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நீங்க எங்க? என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்க அட்மிட் ஓ பண்ணிருக்கோம். சரி. நீ போடா, நான் வரேன். சங்கரண்ணா இன்னொரு விஷயம், அவங்க எல்லாரும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணதா செய்வாங்க, அதெல்லாம் நீ காதுல வாங்காத, சரியா? சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டான், சொல்லி கொடுக்க யாருமே இல்லாம வளர்ந்தான். அளவுக்கு மீறி காசு இருக்கு, அதனால சில கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு இருக்கு. நீ என்கிட்ட கேட்டல்ல அவன் எனக்கு யாருன்னு. என் கூட பிறந்தவன், அவனும் அப்படிதான் நினைக்கிறான். என் மேல இருக்க பாசத்தால தான் அவன் இன்னைக்கு சண்டை போட்டான். எனக்காகவாவது நீ அவனை காட்டி கொடுக்க கூடாது. என்னடி முறைக்கிற? இந்த வாட்டி எப்படியோ தப்பிச்சிட்டேன். இதுதான் கடைசி சான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் பிரச்சனை வராம இருக்க ட்ரை பண்றேன். அப்ப கன்ஃபார்மா சொல்ல மாட்டியா? இனி உனக்கு வக்காலத்து வாங்க வேற ஆளை பாத்துக்கோ. போன வாட்டி இதானே சொன்னீங்க டீச்சர், எங்களுக்கு தெரியும் நீங்க எங்களை காப்பாத்திடுவீங்க. நீ சொன்னது தப்பு. இந்த வாட்டி உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, பாமா தான். அவ பார்த்தத சொல்லியிருந்தா மொத்த பேரும் வெளியே போயிருக்கணும். அது நடந்த நாள்ல அவ காலேஜுக்கே வரமாட்டா. அவளுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா அவளை மிரட்ட பாக்குறியா? நன்றியா? நான் சொல்லணுமா? அதுவும் அவகிட்ட. அதுக்கு வேற ஆளை போய் பாருங்க. அதுக்கு எதுக்கடா வேற ஆளை பார்க்கணும், நானே போய் சொல்றேன். தாசே இங்க பாரு. ஏய் பாமா, தேங்க்ஸ். ஹலோ, நான் இப்பதான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது டீடைல் கிடைச்சதா? பெருசா எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அந்த கொலை நடந்த வருஷம் டைரி மிஸ்ஸிங். அந்த தாசை பத்தி எனக்கு கொஞ்சம் தகவல் கிடைச்சிருக்கு. இஸ் இட்? அண்ணா, இந்த தாஸ் வில்லேஜ் ஆபீசர் உள்ள இருக்காரு. இப்ப வந்தாரு. ஓகே சார். என்ன விஷயம்? டிடிவில இருந்து வந்திருக்கேன். உட்காருங்க. நான் ஒருத்தரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யாரை பத்தி? உங்களோட ஃப்ரெண்டு சங்கரை பத்தி தான். எந்த சங்கரை பத்தி? உங்க கூட சென்ட் தாமஸ் காலேஜ்ல படிச்ச சங்கரை பத்தி தான். என்ன விஷயம்? உங்களுக்குள்ள இருந்த நட்பை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா முழுசா தெரியாது. சங்கரை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் தெரிஞ்சுக்க வேண்டியது சங்கருக்கும் பாமாக்கும் உள்ள உறவை பத்தி. நானே போய் சொல்றேன். பாமா முன்னாடி பல தடவை மோசமானவனா தான் சங்கர் நின்னான். இது வந்துட்டான். பாமாவும் வரலாம். ஏன் கூடயா? செட் ஆகுமா? அப்போ சங்கருக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கு போல. பயம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா காலேஜ்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா எதுக்கு தேவையில்லாம? காலேஜ்ல யாராவது பார்த்தா கெட்ட பேர் தானே, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன 33வது நம்பர் ஆக்காம இருந்தா சரி. அது என்ன 33வது நம்பர்? அப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கு இவரோட கையில. அப்படியா? நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான சிரிப்பு உன்னோடதுதான். ஓவர் பில்டப்பா இருக்கே. என்னையும் எஸ்டேட் கூட்டிட்டு போற பிளான் இருக்கா என்ன? நான் உண்மையை சொல்லட்டுமா?
இது வரைக்கும் நான் யாரையும் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போனதில்லை. அன்னைக்கு லைப்ரரியில காயத்ரி கிட்ட எதுக்கு அப்படி நடந்துக்கிட்ட? அது நான் சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேவனுக்கு காயத்ரினா உயிர். அத காயத்ரிக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரே வழி, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப அது எல்லாமே நீங்க பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா? இப்படி சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக கேவலமான சில கெட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா காயத்ரி இப்பவும் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காளே. இத நான் காயத்ரி கிட்ட சொல்ல போறேன். பாமா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணிருக்க. வேற யாருக்கும் தெரியாது, காயத்ரியை தவிர. பாமா, 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 வேண்டாம். பாமா. சாரி. காயத்ரி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னது? நீ அவனை அடிச்சியாமே. வா, சங்கர் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. விடு, நான் எதுக்கு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவன் எனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீ சொன்னதா அவன் கிட்ட நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் பாமாவும் அவன் கிட்ட ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சா. ஆனா அவன் அதை அட்வான்டேஜா நினைக்கிறான். அவன் ரொம்ப மோசமானவன். பாமா, நடந்தது என்னன்னு அவன் கிட்ட சொல்லிடு. நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு இப்பவே தெரியணும் உனக்கு என்னோட காதல் பெருசா இல்ல அவனோட நட்பு பெருசான்னு. யாரு பெருசு யாரு சின்னதுன்னு பாக்குறது இது ஒண்ணு போட்டி இல்ல. அவன் என்னோட நண்பன், நீ என்னோட காதலி. நீ என்ன லவ் பண்றது உண்மைனா, உண்மை தெரியும் போது நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்ப. நான் சொல்லணுமா? ஆமா, நீ சொல்லிதான் ஆகணும். ஐயோ, அது சாரி. சாரியா? எதுக்கு? அது நான் அரவிந்தியும் தாசியும் பாத்தியா? அதுல ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. ஆனா 2 பேரும் பங்கு போட்டு ஜாதி மதம் எதுவும் பார்க்காம ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? நட்பு இந்த உலகத்திலே சிறந்த உறவு. அதுக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் இது எதுக்குமே மதிப்பு இல்ல. நான் அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன். நான் சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன். ஏய், சிரிக்கிற அளவுக்கு என்னாச்சு? இங்க வா. வாங்குறேன். என்ன இவ்வளோ வெக்கப்படுறா? சொல்லு. வெக்கம்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். அது எப்படி தான் உனக்கு சொல்றதுன்னு. இந்த விஷயத்துல நீ வெக்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு முத்தம் கொடு ஷோபா. ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன். ஐயோ, உங்க அப்பா வந்துட்டா போல இருக்கே. ஏங்க வாடா இங்க. யாரா ஷோபா? நீயாடா? நான் கூட ஷோபாவோட அப்பா வந்துட்டான்னு நினைச்சேன். ஏன்டா பரதேசி, நீ எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ண? ஏன்டா வீணா போனவனே, என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதே இல்லடா. கனவுலதான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தேன். அதுலயும் இப்படி உள்ள புந்து கெடுத்துட்டியாடா படுபாவி. மச்சான், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்ன கர்மம் சொல்லி தொலை. ஷாலினி கிட்ட உனக்கு என்னதான் பிடிக்கும்? இதை கேட்கறதுக்கடா பின்னாடி உதச்சி எழுப்புன? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரிடா. அது எப்படி? அவளை முன்னாடி இருந்து பார்த்தா ஒரு மாதிரி, அதே பின்னாடி இருந்து பார்த்தா இன்னொரு மாதிரி. என்னாச்சு? அது இல்ல மச்சான், நான் சொல்றது அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது மச்சான். ஒருவேளை உனக்கு அது தெரியணும்னா நாளைக்கு நானே அவகிட்ட கேட்டு சொல்றேன். இப்ப மூடிட்டு போய் தூங்கு. அது இல்லடா தாஸ். டேய், வேற என்னடா? அது இல்லடா, சில பேருக்கு கண்ணு, சில பேருக்கு சிரிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும்ல. நீ பாமாவுடைய சிரிப்பை பார்த்திருக்க, அதை பார்த்தா போதும்
பார்த்தது எல்லாமே மறந்துடும். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசின நான் கண்ட கனவு மறந்து போயிரும்டா. இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ண? எப்பா காமதேவா, கனவு எப்படியாவது கண்டினியூ ஆகணும். மச்சான் மச்சான் எழுந்துடுறா. என்னடா? அது இல்ல மச்சான், என்ன சங்கர்னு கூப்பிட்டு இருந்த பாமா இப்போ வாங்க போங்க இப்படிலாம் கூப்பிடுறாடா. அது என்னடா மச்சான்? அவ உன்னை அப்படி கூப்பிட்டு இருக்க கூடாதுடா. அப்புறம் மச்சான், அவளுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். வீட்டுல கார் இருக்கு, அப்புறம் எதுக்கு அவ என்ன போக சொன்னா? நீ எதுக்கு மச்சான் பேச மாட்டற? மச்சான் சரி படுத்து கூட. எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவன் எங்க காணோம்? மச்சான் காலங்காத்தால எங்க மச்சான் கிளம்புற? எங்க கிளம்புறது? ராத்திரி முழுக்க ஒரு மனுஷனை தூங்க விடாம தொந்தரவு பண்ணா? மச்சான் சாரிடா, நீ வேணா போய் தூங்கு. எங்க பரம்பரையிலே பல்லு தேய்ச்சிட்டு யாரும் தூங்க மாட்டாங்க. டேய் சங்கர், நீ அந்த பாமாவை லவ் பண்றதானே? அப்படின்னா நீ அதை அவகிட்டே போய் சொல்லிடு. அவ என்ன ஃப்ரெண்டா பாக்குறா மச்சான், செட் ஆகாது. சங்கர்னு உன்னை கூப்பிட்டவ உன்னை பேரை சொல்லி கூப்பிட இப்ப தயங்குறான்னா அவ கண்டிப்பா உன்னை ஃப்ரெண்டா பாக்கலடா. அப்படியே அது இருந்தா கூட உன்கிட்ட தான் 100கணக்கில் ட்ரிக்ஸ் இருக்கே. பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு 100கணக்கில் ட்ரிக் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா பாமா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவளுக்காக இந்த சங்கர் மாற மாட்டான். நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன். அவ லவ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், இப்ப இருக்கிற சங்கர் அப்படியே லவ் பண்ணட்டும். நேற்று ராத்திரி என்ன ஒரு நிமிஷம் கூட தூங்க உள்ளடா இவன். அவ எப்படி, அவ ஸ்பெஷல் என்ன அதையே கேட்டுட்டு இருக்கான்டா. எங்க போற? லைப்ரரிக்கு. போய் சொல்லு மச்சான், சரியான சான்ஸ்டா. மச்சான் அதெல்லாம் செட் ஆகாதுடா. போய் சொல்றா என்ன, இல்லனா நான் போய் சொல்லிடுவேன். மச்சான் மாமா, டேய் தாசே, மாமா டேய் இவன் உன்னை டேய் இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். நிறுத்துடா. சரி, இவனுக்கு உன்னை பிடிக்காது, இவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லை, நீ கிளம்பிக்கிறது போதுமா? பாத்தியா சிரிக்கிறா. சொதப்பிட்டியடா மச்சான். என்னடா பண்றான் இவன்? மயில் தோகையா? என்னடா அது? இது என் சின்ன வயசு ஃப்ரெண்டு கொடுத்ததுரா. அன்னைக்கு அவன் என்கிட்ட வெளிச்சம் படாம இதை புக்குக்குள்ளேயே மறைச்சு வச்சோன்னா இது குட்டி போடுன்னு சொன்னான். குட்டி போட்டுச்சா? 3 குட்டி போட்டா அவ. தாசு சொன்ன விஷயம் உண்மைன்னு நான் நம்பலாமா? நான் கடைசி இங்க வந்தது என் அப்பா அம்மா இறந்து போனப்போ. நான் அனாதையான அன்னைக்கு. அதுக்கப்புறம் சாமி கும்பிடல, எதையும் ஆசைப்பட்டதில்ல. ஆனா இப்ப இங்க நிற்கும் போது சில விஷயங்கள் மேல ஆசை வருது. இந்த தீபத்தை சாட்சியா வச்சு சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே. இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இப்ப நீங்க சொல்ற பாமாவை தானே அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு?
அதுதான் சங்கருக்கும் அரவிந்துக்கும் பகை உண்டாக காரணமா? ஐ மீன் அதை தவிர வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா அரவிந்த் கொலை பண்ண? அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்போ தேவன் காயத்ரி பத்தி தெரியுமா? அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாசம் முன்னாடி நான் காலேஜ் விட்டு போயிட்டேன். கல்கட்டாவில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதே நியூஸ் மூலமாக தான். பிரகாஷை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாஸ் நிறுத்தின இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும். இல்ல தேவன் காதலிக்கிறது காயத்ரி வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. காயத்ரிக்கு வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு சங்கர் காயத்ரி கூட்டிட்டு வந்து தேவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அன்னைக்கு ராத்திரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேவா, அவ இன்னும் அழுகிய நிறுத்தவே இல்ல. சீக்கிரம் போய் அவளை சமாதானப்படுத்து. போ. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாமாக்கு எப்போ வரப்போகுது? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லா தெரியும். நான் ஆசைப்படுற எதுக்கும் அவர் எதிரா நின்னதில்லை. பாமா போலாம். தேவா, நாங்க கிளம்புறோம். நான் போயிட்டு நாளைக்கு வரேன். இங்க பாரு, தேவையில்லாம அழாத. இல்ல, நீ டென்ஷன் ஆகாத. நீ ஆசைப்பட்ட நாள் இதுதான். நீ கவலைப்படாத காயத்ரி. வீட்டில் இருக்கிறவங்களோட கோவம் கொஞ்ச நாள் தான். ஒரு குழந்தை பிறந்தா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. கிளம்பலாமா? சரி, வா. நல்ல மழை வரப்போகுது. என்ன திடீர்னு மழை? மச்சான், நீங்க எங்க தானே இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன். சரிடா, வரேன். பாய். ஓகே, பாய். ஓகேடா, பாய். அவனோட பைக்ல ஒரு பொண்ணு. அடிடா, அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி போற. இல்லை மச்சான், கலிஃபோர்னியாவில் ஒரு பையனை ஒரு பொண்ணு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பொண்ணுங்க இருக்காளுங்க. என்னாச்சுடா, டைமே பார்த்துட்டு இருக்க? அவன் இன்னும் வரலையடா. என்னடா என்னாச்சு? அது காயத்ரி ஜன்னல் கிட்ட யாரையோ பார்த்துருக்காங்க. இங்க யாரையுமே காணுமே. நான் பார்த்தேன். இந்த நேரத்துல யார் வரப்போறா? கற்பனையா இருக்கும். நீ ஜன்னலை மூடிட்டு பாடு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். பட. டேய், இங்க யாரோ இருக்காங்க. நீ இங்கே இரு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். நீ வராத, உள்ள போ. பிரகாஷ், அங்கதான். அரவிந்த், நான் இந்த பக்கம் வரேன். அரவிந்த்! அரவிந்த்! அன்னைக்கு தான் நான் கடைசியா சங்கரை பார்த்தேன். அதுக்கப்புறம் தேவன் காயத்ரியோட பணத்தை தான் நான் பார்த்தேன். இந்த கொலைகளை பண்ணிட்டு சங்கர் தலைமறைவாயிட்டான்னு போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சங்கரை பத்தி எந்த தகவலும் இல்லையா? ஐ மீன், நீங்க விசாரிக்கலையா? சங்கர் பாம்பேல எங்கேயோ இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய இடத்துல அவனை தேடி பார்த்தேன். ஆனா எஸ்டேட் ரெட்டை கொலைகள் நடந்த ராத்திரி வெளி உலகத்துக்கே தெரியாத வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இந்த கேஸ்ல சங்கர் நிரபராதியா இருந்தா சங்கரோட பகையால நடந்த கொலைகள்
I mean, that's what I believe. That means That means the murders will be continued. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மத்தவங்களோட உதவி இல்லாம அவர் எப்படி தனியா? மேரி இறந்ததுக்கு அப்புறம் உனக்காகத்தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு அந்த ரகசியம் தெரியும். அதனாலதான் அவளுக்கு அந்த நிலைமை. தாசு, கடைசி ஆசை இருந்தா சொல்லிடு. பின்னாடி ஒரு ஆள் இல்லாம உன் முன்னாடி நான் வரமாட்டேன்ல பிரகாஷ். நகரத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க கொலைகளுக்கு பின்னாடி போலீஸோட அலட்சியம் தான் காரணம்னு சந்தேகிக்கப்படுது. நகரத்தில் தொடர்ச்சியாக கொலை, காவல்துறையினர் அலட்சியம். நான்சென்ஸ். வாட் இஸ் ஆல் திஸ்? இதுக்கு நீ என்னையா விளக்கம் சொல்ல போற? சார், தொடர்ச்சியா நடந்த 3 மர்டர்ஸ், 2 கொலைகளுக்கு எஸ்டேட் கொலைகளுக்கு நேரடியா தொடர்பு இருக்கு. அரவிந்துக்கும் மேரிக்கும். அவங்க சங்கருக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க. இந்த பிரகாஷ் இவரு ஃப்ரேம்லயே இல்லாத ஒருத்தர். So next could be Jacob Stephen or anybody. Nonsense. சார், இன்னொரு கொலை நடக்காத இருக்கணும்னா உண்மை வெளியே கொண்டு வர எஸ்டேட் கொலை கேஸை ரீஓபன் பண்ணணும். Why? சார் எஸ்டேட் கொலை கேஸ்ல சங்கர் ஒரு நிரபராதின்னு நான் நினைக்கிறேன். நோ நெவர். இத்தனை வருஷமா போலீஸ் கேஸ்ல வாண்டடா இருந்த ஒரு நபர் அதே கேஸ்ல அவரே நிரபராதின்னு சொல்லி கேஸ ரீஓபன் பண்ணா பப்ளிக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் மேல என்ன கிரெடிபிலிட்டி வரும்? இது என்னங்கிற விஷயத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு கரெக்டான வேலை டிராபிக் தான். சார், நான் இன்னொரு விஷயத்தை சொல்லலான்னு தான் வந்தேன். நான் என்னோட சித்தப்பா கூட சேர்ந்து வாணியம்பாடியில ஒரு பிசினஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 6 மாசம் லீவ் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் எவ்ரிபடி, ப்ளீஸ் சிட். சார், போலீஸோட விசாரணை சரியான பாதையில போலன்ற ரூமரை பத்தி. இந்த கேஸ் விசாரணையில ஏசிபி அசோக் சந்திரனை நீக்கி அதுக்கு பதிலா வேறொரு ஆபீசர் சார்ஜ் எடுப்பாரு. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உதவியால வரையப்பட்ட அந்த சங்கரோட புகைப்படம். போலீஸோட பலுவை குறைக்கிறதுக்கு செய்யற ட்ரிக்கா இது? நெவர். அந்த சங்கரை பத்தி இன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணிருக்கு. The government has offered 5 lakhs. சார், சங்கரை பத்தி ஏதாவது? சார், சங்கருக்கு எதிரா? No, nothing more. சார், Now, that's all. The meeting is over. சங்கரோட பகை தொடருது. Who is next? Well done. Good work, Kamala. No need to assist anymore. You can do this story by yourself. Thank you, sir. Thank you very much. Welcome.
இப்ப பிரகாஷும் எதுக்காக? உயிருக்கு உயிரை காதலிச்சோம். என்னை ஏமாத்தின சங்கர் சொத்துக்காக என்னை சொந்தமாக்கிக்கிட்ட அரவிந்த். என் வாழ்க்கையில 2 ஆம்பளைங்க வந்தோம். கடந்த 20 வருஷமா நான் தனியா தான் இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தெரிஞ்சுக்கணும், நடந்தது என்ன, சங்கர் எங்க இருக்கான்? நீ எப்படா வந்த? அங்க வேலை பிடிக்கல மச்சான், அதான் வந்துட்டேன். வந்தது நல்லதா போச்சு. தேவனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய் உனக்கு விஷயம் என்ன தெரியும்? சரி வா போலாம். முன்னாடி போனதா 2 பேரையும் கல்யாண கோலத்துல பார்க்க முடியும். மச்சான் கங்க்ராச்சுலேஷன். என்னடா டல்லா இருக்க? நீங்க எங்க நிக்கிறீங்க? அவனுக்கு எங்க? ஜன்னலுக்கு வெளியே காயத்ரி ஒருத்தனை பார்த்தேன்னு அவனை துரத்திக்கிட்டு தான் அவனுக்கு போயிருக்காங்க. இவன் வேற ரொம்ப பயந்து போயிருக்கான். எங்கடா போயிருப்பானுங்க? நீ ஒண்ணு பண்ணு, காயத்ரி கூட்டிட்டு உள்ள போ, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். நீ போய் கதவு மூடிக்கோ, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தரோம். சீக்கிரம் போ. டேய் மச்சான், நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போறேன். சரி நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். பிரகாஷ், டேய் அவனுக்கு எங்க? தேவா, நீ என்ன மன்னிச்சிரு. நான் அரவிந்த் கூட நின்னுதான் ஆகணும். அதனால
ஆள் மாறி போச்சுடா. நீ ஆளை மாத்திலாம் அடிக்கல. எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லு. பாமா, அவ எனக்கும் வேணும். உனக்கு முன்னாடி அவளை லவ் பண்ணது நான் தான்டா. ஃப்ரெண்டுக்காக உனக்கு அவளை பிடிச்சிருந்தா நான் விட்டு கொடுத்துருப்பேனடா. எனக்கு அது கண்டிப்பா தெரியும்டா. ஃப்ரெண்டுக்காக நீ எதை வேணா விட்டு கொடுப்பண்ண. ஆனா அப்படி நீ வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டா கூட அந்த பொண்ணோட மனசுல நான் வந்துருவேடா. நான் அவளை இழந்ததும் நீ அவளை சொந்தமாக்குனதும் என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு அவ கிடைக்கணும்னா அவ உன்னை வெறுக்கணும். அதுக்கு எனக்கு அதிகமான நேரம் தேவை. அதுக்கு இந்த ராத்திரியே தாராளமா போதும். துரோகி. தேவா, 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 என்னாச்சு? தேவா, எந்தரா தேவா? தேவா, 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 ஒண்ணில தேவா. மத்த காயத்ரி காப்பாத்து. டேய், டேய், அந்த பிரகாஷ் சொல்றா. அவங்க சொல்றா. தேவா, 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 டேய், டேய். போடுங்கடா வண்டியில. எஸ்பியா இருந்த அரவிந்தோட அப்பா அவரோட பவரை பயன்படுத்தி கொலை பண்ணிட்டு சங்கர் தலைமறை ஆயிட்டான்னு மாத்திட்டாரு. மேரி அப்புறம் ஜேக்கப் ஸ்டீஃபன் பொய் சாட்சி சொன்னாங்க. அரவிந்தோட உதவியாளர் பிரகாஷ் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிட்டான். அவங்கள எதிர்த்து நிற்க என்னால் சுத்தமாக முடியல. எல்லாத்தையும் விட்டு நான் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கூட இந்த உண்மையை சொல்றதுக்கு நான் பயந்து போயிருந்தேன். காதலோட பூவும் அப்புறம் மரணத்தோட ரத்தமும் மழையா பொழிஞ்ச அந்த ராத்திரிக்கு அப்புறம் தாஸ் இந்த உலகத்தில் இருக்கான். அதை மட்டும்தான் சொல்ல முடியும். கரெக்டாக சொல்லணும்னா சங்கர் இறந்த அந்த ராத்திரியிலிருந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர தைரியத்தை எதிர்பார்த்து பல வருஷங்கள் ஓடிருச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்திருக்க. நீ வருவன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் எண்ணத்துல இன்னைக்கு வரைக்கும் வேட்டையாடிட்டு இருந்த அந்த சங்கர் கதை இதோட முடியுது. நிரந்தரமா
நான் குழி தோண்டி புதைச்ச என்னோட ஞாபகங்களை பின்தொடர்ந்து சங்கர் அப்படிங்கிற பேர்ல லெட்டர் வந்ததுக்கு பின்னாடி நீதான் இருந்தியா தாஸ்? பின்னாடி ஒரு ஆள் இல்லாம உன் முன்னாடி நான் நிக்க மாட்டேன்ல. சாகறதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடும் போது கடைசியா பாக்குற முகம் உன்னோடதா இருக்கணும். பாமா எஸ்டேட் கொலவழிக்குல குற்றவாளியா இருந்த சங்கரை பத்தின புதிய தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸோட லுக் அவுட் நோட்டீஸ்ல சங்கரை மாதிரியே இருக்கிற ஒருத்தரை விசாகப்பட்டினம் கோர்ட்ல வச்சு லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. புதுசா சார்ஜ் எடுத்த இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாகப்பட்டினத்துக்கு கிளம்பியிருக்காங்க. மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அவங்க விசாரிக்கட்டும், நமக்கு தெரியும் சங்கர் எங்கன்னு.